தமிழ்நாட்டில் 3.25 ஆண்டுகளில் 26 தொழில்பேட்டைகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு சமச்சீர் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு மானியத்துடன் கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 46 தொழில் முனைவோர்களுக்கு 6.5 கோடி ரூபாய் மானியத்துடன் 30.8 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்றார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு இதுவரை 30,324 தொழில் முனைவோர்களை உருவாக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் 3 லட்சம் பேர் வேலை வாய்ப்பினை பெற்றுள்ளதாகவும் கூறினார். இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 5 வகையான தொழில் முதலீடு, அதாவது தொழில் திட்டங்களில் மானியம் தரணும்ல. இதில் இதுவரை இந்த 3.25 வருஷத்தில் 961 கோடியே 58 லட்ச ரூபாய் மானியத்துடன் 2615 கோடியே 30 லட்ச ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டு 30,324 தொழில் முனைவர்களை 3.5 ஆண்டு காலத்தில் நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக இன்றைக்கி உருவாக்கி இதன் மூலமாக மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 7 மாவட்டங்களில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அன்பரசன் குறிப்பிட்டார். தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும் அன்பரசன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.